ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, டான் கீப்பரில் நிறைய பேர் டாக்ஸ் எடுத்திருப்பீங்களாட்டிருக்கு. நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் லோகேஷ்னு அவர் கேட்டிருக்காரு, டான் கீப்பர்லேருந்து டாக்ஸ் வந்து எப்படி நான் வந்து கேஷாக வித்ரா எடுக்கிறதுன்னு. அதை பற்றி தான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன். என்கிட்ட இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், $0.04 தான் இருக்குது. நான் அமௌண்ட் அப்படி இப்படின்லாம் எதுவும் என்னால் ஷோ பண்ண முடியாது. ஆனால் ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படியே சொல்கிறேன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு டாக்ஸ் வந்து உங்கள் டான் கீப்பர் வாலெட்டில் ஆட் ஆயிடுச்சுன்னா, அதை ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா USDT கன்வெர்ட் பண்ணுங்கள். அதுக்கு என்ன பண்ணணும்னா, இங்கே ஸ்வாப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, ஃபோர்த்தாக இருக்குது, ஸ்வாப் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஸ்வாப் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதில் எதுலேருந்து எதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுன்ற கேட்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சென்டுன்னு இருக்கா, சென்டுன்னு இருக்க இடத்துல உங்கள்கிட்ட டாக்ஸ் டோக்கன் இருந்துச்சுன்னா, இப்போ டானுன்னு என்கிட்ட இருக்கா, அதை நான் கிளிக் பண்ணேன்னா இங்கே நிறையா ஆப்ஷன்ஸ் காட்டும். இதில் நான் என்ன பண்ணணும்னா கேப்ஸில் வச்சுக்கோங்க. கேப்ஸில் வச்சுட்டு டாக்ஸ்னு அடிங்க. டாக்ஸ்னு அடிச்சோன்னே இங்கே உங்கள்கிட்ட எப்படி டோக்கன் இருக்கும் டான் கீப்பரில் வச்சிருக்கவங்ககிட்ட. ஸோ இங்கே உங்கள்கிட்ட பேலன்ஸ் எவ்வளோ டாக்ஸ் இருக்கோ அதை காட்டும். இங்கே ஃபுல்லாக கொடுக்கணும்னா மேக்ஸிமம் கொடுத்தீங்கன்னா ஃபுல்லாயிரும். என்கிட்ட இல்லை. ஸோ அடுத்து சென்ட் வந்து டாக்ஸு, ரிசீவுங்கிறது வந்து நீங்கள் USDT ஆக்கிக்கோங்க. ஸோ இங்கே செகண்டாக ஒரு ஆப்ஷன் காட்டுதான், இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், தெத்தர் USDT, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து இங்கே என்ட்ரு அமௌண்ட்டுன்னு இருக்கும். உங்களுக்கு இப்படி இருக்காது. நீங்கள் இங்கே மேக்ஸ்ன்னு கொடுத்துட்டிங்கன்னா இங்கே வந்து ஸ்வாப்புன்னு கேட்கும். ஸோ நீங்கள் அதை கொடுத்துட்டீங்க, ஸ்வாப் ஆர் கன்ஃபார்ம் ஏதோ ஒன்று கேட்கும். அதை கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட டாக்ஸ் வந்து USDT சேஞ்ச் ஆயிரும். இதுக்கப்புறமேட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, இங்கே பார்த்தீங்கன்னா தேர்டாக ஒரு செகண்டாக இருக்கா கீழே USDT, எனக்கு செகண்டாக இருக்குது. உங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் இங்கே ஸ்வாப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு USDT வந்துடும். அப்படி இல்லைன்னா இந்த சென்ட் ஆப்ஷன் கொடுத்துட்டு இங்கே வந்து USDTயோட அட்ரஸ் பண்ணணும். அதை நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எப்படியுமே இங்கே USDT இருக்கும். ஸோ USDT கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ டாக்ஸ் வச்சுருந்தீங்களோ அதுக்கான வேல்யூவான USDT இங்கே வந்துடும். இப்போ என்ன பண்ணணும்னா அப்படியே பைபிட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. பைபிட் இது வரைக்கும் ஓப்பன் பண்ணாதவங்க நம்ம ப்ரீவியஸ் வீடியோ போட்டிருக்கோம். அப்படி இல்லைன்னா வேறு சேனல்லையும் நிறைய பேர் பைபிட்டில் எப்படி KYC வெரிஃபை பண்ணுறதுன்னு போட்டிருக்காங்க. KYC வெரிஃபை பண்ணாமல் யாரும் பைபிட்டில் டெபாசிட் பண்ணாதீங்க. KYC வெரிஃபை பண்ணால் உங்களோட ஆதார் கார்டு நம்பர் அப்படி இல்லைன்னா பேன் கார்டுன்னு நினைக்கிறேன், அந்த ஏதோ ஒரு டீட்டெயில் கொடுத்தீங்கன்னா ஒரு 2 to 5 மினிட்ஸ்க்குள்ளார, எனக்கு வந்து 15 மினிட்ஸ் ஆச்சு. இப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதிகபட்சம் 1 hour ஆகுங்க. அதை பண்ணிவிட்டு நீங்கள் டெபாசிட் பண்ணுங்கள். அவசரப்பட்டு எடுக்கணுமே டெபாசிட் பண்ணிடாதீங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா பைபிட் ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி தான் இருக்கும். இங்கே கீழே ஹோம்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஹோம் பேஜில் தான் எல்லாருக்கும் ஓப்பன் ஆனதும் இருக்கும். நீங்கள் ஹோம் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5th டெபாசிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த வீடியோ ஃபுல் ஸ்க்ரீனில் வச்சு பார்த்துக்கோங்க. டெபாசிட்டுங்கிற ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். டெபாசிட் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கேயே உங்களுக்கு USDTன்னு கேட்கும். இங்கே நல்லா பார்த்துக்கோங்க, கிரிப்டோ ஃபியட்டுன்னு 2 ஆப்ஷன் இருக்கா. நீங்கள் கிரிப்டோவில் தான் வைக்கணும், ஃபியட்டில் யாரும் வைக்காதீங்க. கிரிப்டோவில் வச்சுட்டு உங்களுக்கு இங்கே USDTன்னு இல்லைனாலும் பரவாயில்ல, அது நான் சர்ச் பண்ணதுனால அங்கே USDTன்னு காட்டுது. கேப்ஸில் போட்டு USDT அப்படின்னு டைப் அடிங்க. உங்களுக்கு இங்கேயே வந்துடும் தெத்தர் USDT அப்படின்னு வருதா கீழே. எனக்கு பாருங்கள் இங்கே ஷோ ஆகுது ஃபஸ்ட்டாக ஒன்று தெத்தர் USDT. இது கரெக்டாக அடிக்கணும். கீழே பார்த்தீங்கன்னா USDT.in இருக்குது, அது நமக்கு தேவையில்லை. நமக்கு தேவை தெத்தர் தான். ஸோ ஃபஸ்ட்டாக இருக்கிறத கிளிக் பண்ணுறேன். நான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுக்கு தப்பாக கூட இருக்கும், அதுக்கு பேர் தெத்தரா தேத்தரா எதனா எவ்வளோன்னு தெரில. ஸோ அதுக்கப்புறம் 4வதாக இங்கே பார்த்தீங்கன்னா அந்த தெத்தர் USDTங்கிறத கிளிக் பண்ணதுக்கப்புறம் நம்ம பிளாக் செயின் கிளிக் பண்ணோம். ஃபஸ்ட்டு ERC20, TRC20, Web20. 4வதாக பார்த்தீங்கன்னா டான்னு இருக்குது. நம்ம டானில் இருந்து தான் பைபிட்டுக்கு அனுப்புகிறோம். அதனால் கரெக்டாக கொடுக்கணும், யாரும் மாற்றி கொடுத்துறாதீங்க. இதில் நீங்கள் சின்னதாக எங்கேயாவது மிஸ்டேக் பண்ணிங்கனாலும் உங்கள் அமௌண்ட் எடுக்கிறது கொஞ்சம் வாய்ப்பு கூட இல்லை, ரொம்பவே கஷ்டம். ஸோ டான்னு 4வதாக இருக்குல்ல, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அட்ரஸ் வந்துடும். இந்த மாதிரி ஒரு அக்னாலஜ்மெண்ட் வரும், அதை ஓகே கொடுத்துருங்க. பார்த்தீங்கன்னா இங்கேயே நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணியிருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. நெட்வொர்க் வந்து நம்ம டான் நெட்வொர்க், டான் கீப்பர்லேருந்து அனுப்புகிறோம், அதோட பிளாக் செயின். இப்போ அங்கே அட்ரஸ் கேட்டாங்கல்ல அனுப்புறதுக்கு, அந்த அட்ரஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வாலெட் அட்ரஸ்ன்னு இருக்கா. இங்கே பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணுற சிம்பிள் இருக்கா, இந்த காப்பி பண்ணுற சிம்பிள் அனுப்பிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காப்பி ஆயிரும். யாராவது காப்பி பண்ண முடியலைன்னா ஒரு QR கோடை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அங்கே QR கோடை ஸ்கேன் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். அதுவுமே பண்ண முடியலைன்னா ஒரு லெட்டர் கூட நீங்கள் மாறாமல் இதில் எப்படி இருக்கோ அப்படியே ஒரு பேப்பரில் எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறம் கரெக்டாக போடுங்க. இதில் ஒரு வேர்டு மிஸ் ஆனாலும் உங்கள் அமௌண்ட் போனது தான். இது காப்பி பண்ண முடியாதவங்களுக்கும் QR கோட் ஸ்கேன் பண்ண முடியாதவங்களுக்கும் சொல்கிறேன். அப்படியும் ஒரு சிலர் இருக்காங்க. ஒரு சிலரோட ஃபோனில் அந்த ஆப்ஷன்லாம், அதாவது ஃபோன் டிஸ்பிளே ப்ராப்ளம் அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். இப்போ காப்பி பண்ணிட்டீங்களா, காப்பி பண்ணோடனே நேராக டான் கீப்பருக்கு வாங்க. டான் கீப்பருக்கு வந்தோடனே தெத்தர் USDT இந்த லோகோ பார்த்தீங்கனாலே தெரியும், இதே லோகோ தான் அங்கேயே இருந்திருக்கும். ஸோ இப்போ சென்டுங்கிற ஆப்ஷன் கொடுங்க. சென்டுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டு அங்கே நம்ம ஒரு அட்ரஸ் காப்பி பண்ணிட்டு வந்தோம்ல, அந்த அட்ரஸ் அப்படியே பேஸ்ட் பண்ணுங்கள். QR கோடு இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணணும்னா இங்கே ஸ்கேன் சிம்பிள் காட்டுதா, பேஸ்ட்டுக்கு பக்கத்தில் அந்த ஸ்கேன் சிம்பிளை கொடுத்துட்டு நீங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு வேறு ஒரு கேமரா வேறு ஒரு ஃபோனில் அந்த QR கோடை சென்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் ஸ்கேன் பண்ண முடியும். ஸ்கேன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அங்கே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்த QR கோடை உங்கள் வீட்டில் இருக்க வேறு யாரோட ஃபோனுக்காவது அனுப்பிட்டு அந்த QR கோடை இங்கே ஸ்கேன் பண்ணிக்கோங்க. அட்ரஸ் காப்பி பண்ணவங்க இங்கே பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு கமெண்ட்டுங்கிறது வந்து அது ஏதாவது சும்மா ஹாய்னு கொடுங்க. அந்த மாதிரி கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா எவ்வளோ USDT, இப்போ நீங்கள் டாக் ஸ்வாப் பண்ணதில் உங்களுக்கு ஒரு நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 50 USDTன்னு சொல்கிறேன், அந்த மாதிரி என்கிட்ட பேலன்ஸ் இல்லை. இதுக்கப்புறமேட்டு கண்டினியூ கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு டான் வந்து கேஸ் ஃபீஸாக கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா என்கிட்ட அமௌண்ட் இல்லை, அதை செக் பண்ணி பார்க்கவும். டான் கேஸ் ஃபீஸாக கேட்குறாங்க அப்படின்னா எவ்வளோ டான் கேட்பாங்கன்னா 0.5 டான். அது இந்தியன் ரூபிக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 400 to 350 rupees கிட்ட இருக்கும். அதுக்கு எப்படி நான் எங்கே பே பண்ணி வாங்குறதுன்னு கவலைப்படாதீங்க. இப்போ USDT உங்கள்கிட்ட இருக்கும் டாக்ஸை ஸ்வாப் பண்ணிட்டு அதே மெத்தட்லேயே போங்க. இப்போ ஸ்வாப் ஆப்ஷன் திருப்பியும் கொடுங்க. ஃபஸ்ட்டு பண்ணோம்ல அதே ஸ்வாப் ஆப்ஷன் கொடுத்துட்டு இந்த சென்டுங்கிற இடத்துல USDT கொடுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா சென்டுங்கிற இடத்துல USDT கொடுத்துருங்க. ரிசீவுங்கிற இடத்துல டான் போடுங்க. கேப்ஸில் வச்சுட்டு டான் அடிச்சிங்கன்னா டான் வந்துடும். டானுங்க ரொம்ப கீழே
நமக்கு நெட்வொர்க் ரொம்ப ஸ்லோவாக இருக்கிறதுனால எல்லாமே ஸ்லோவாக தான் காட்டுது. ஸோ இதுதான் டான் சென்டுங்கிற இடத்துல. இது நான் எதுக்காக சொல்கிறேன்னா, கேஸ் ஃபீஸ் கேட்டாங்கன்னா அதுக்காக பண்ணுங்கள். அப்புறமேட்டு அப்படி இல்லைனாலுமே டான் கீப்பரில் வச்சிருக்கிறவங்க ஒரு ஒரு டானாவது மினிமம் வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ ஆம்ஸ்டருக்கும் டான் தேவைப்படும்னு சொல்கிறாங்க, எக்ஸாம்பியருக்கும் டான் தேவைப்படும்னு சொல்கிறாங்க. அதனால தான் ஸோ இதே மாதிரி கொடுத்து நீங்கள் வந்து இங்கே எவ்வளோ அமௌண்ட் என்டர் அடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டானோட வேல்யூ வந்து அவன் எவ்வளோ சொல்லியிருப்பானா ஒரு $8 ஆர் $7 இருக்கும். அப்போ நீங்கள் இங்கே ஒரு 7 அடிங்க, 7 USDT கொடுத்துட்டு இங்கே அமௌண்ட் எதுவும் ரிசீவில் எதுவும் என்டர் பண்ண தேவையில்ல. இந்த மாதிரி ஸ்வாப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இங்கே டான் ஆட் ஆயிரும், கேஸ் ஃபீஸ் சரியாயிரும். இது அனுப்பின உடனே உங்களுக்கு இங்கே ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளார பைபிட்டில் வந்து சேர்ந்துடும். பைபிட்டில் வந்து அதை எப்படி செல் பண்ணுறது எல்லாமே நான் வந்து இதுக்கு முன்னாடி வீடியோவில் போட்டிருக்கேன், லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதை பார்த்து பண்ணிக்கோங்க. வீடியோ ரொம்ப லென்த்தாக போகிறதுனால தான் நான் கொஞ்சம்